என்ன அதுல வந்து இருந்துட்டோம் என்ன சொல்ல போறீங்க? ஆமாம்மா, நீங்க வடிவா தமிழ் எழுதி வடிவா கதைப்பீங்க. இப்போ நீங்க கனடால இருக்கிறீர்கள், உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும் அம்மம்மா, தெரிஞ்சிருக்கும். இந்த பிள்ளைகள் கதைக்கிற கதையாச்சும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி எழுதுறது எப்படி இருக்குமான்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். வாங்க, எப்படி எழுதுறேன்னு காட்ட போறோம். ஏ பி பி எல் இ ஆப்பிள். இது ஆப்பிள். ஓகே, ஆனால் இது புலை. ஏன் புலை என்று சொல்றேன்? ஏ பி பி எல் லி. இது புலை. இது என்னத்துக்காண்டி புலை என்றா இந்த பி இஞ்சால வந்திருக்கோம். அதனால நான் இந்த பி எஞ்ச போட்டிருக்கேன். இது வந்து சரி, இந்த ஆப்பிள். இது வந்து ஆப்பிள். இதுதான் சரியாகும். அப்ப சொல்லுங்க, ஆப்பிள். ஏ பி பி எல் இ ஆப்பிள். ஸ்கூல். இது வந்து புள்ளை. ஆமாமா, ஸ்கூல் இப்படி எழுதக்கூடாது. எஸ் சி ஹெச் டபுள் ஓ எல். இதுல என்ன இருக்குன்னு வித்தியாசம்னா இந்த ஓ வந்து இஞ்சால இருக்கும். இத வந்து நான் மாறி போட்டிருக்கேன். இந்த ஓ தான் இஞ்சால போட்டிருக்கேன். இந்த ஓ சரி, அதால இது சரி. எப்படி சில அம்மம்மா இந்த இங்கிலீஷ்ல அப்படியான இதெல்லாம் இருக்கு அம்மம்மா. அதுதான் மற்றபடி இங்கிலீஷ்ல அங்க ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கூல் சரி, இந்த ஸ்கூல் புல. இந்த ஆப்பிள் புல, இந்த ஆப்பிள் சரி. ஏனென்றா அதை நல்ல மாறி மாறி எழுதுறாங்க. இவங்க வெள்ளக்காரங்கள் தெரியும் தானே, எங்களை தமிழாக்களை குழப்பி விடுற அம்மம்மா அவங்க செய்யற வேலை இல்லைன்னு இது. இப்ப நான் இது கண்டுபிடிச்சு உங்களை சொல்லி தந்துட்டேன். நீங்களும் இப்படியான இதுகளை இப்படி மாத்தி எழுதுறீங்கன்னா சரி, அதுதான் இங்கிலீஷ் அம்மம்மா. ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே இருக்குமோ? அப்படித்தான் அம்மம்மா. அது நீங்க நினைக்கிற மாதிரி இங்கிலீஷ் எல்லாம் கஷ்டம் இல்லை. நீங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. நான் இருக்கேன், நான் உங்களுக்கு இங்கிலீஷ சொல்லி தரேன். அப்படி என்று ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல எல்லாம் எல்லா எழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரியா இருந்தாலும் எழுத்த மாறியல்ல எழுதியிருக்காரு. இந்த ஓ கொண்டு வந்து இங்க போடுறதுக்கு இந்த ஓ இங்க போட்டிருக்காரு. அதான் பிரச்சனை. இப்ப நான் இந்த ஓ இங்க போட்டு இதை சரி பண்ணி இப்ப சரி பண்ணிட்டு இதுதான் ஸ்கூல். சரியா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அது பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரியா இருந்தாலும் வேற வேறதானே. பாயின் பயிர் தாய்மாலும் ஒரே மாதிரி இருந்தாலும் பாயின் பயிரும் வேற மாதிரி தான். இந்த ஓ எல்லாம் வேற. எனக்கு அப்படி தெரிய ரெண்டும் ஒரே ஓ வாட்டா. இப்ப அப்புல பாருங்க, ஏ பி பி எல் ஆப்பிள். இந்த பி வந்து இஞ்சால இருக்கணும். அது மாறி எழுதாம அவங்க வந்து புள்ளைய எழுதிருக்காங்க. இஞ்சால